பாவம் பார்க்காதீர்கள். அடுத்தவரை பார்த்து பாவம் எனக் கூறுவது கடவுளையே குறை சொல்வதற்கு சமம். இது குரானில் கூறுவது அவரவர் எண்ணப்படிதான் அவரவர் வாழ்க்கை அமைகிறது. எண்ணம் போல் வாழ்க்கை என்பது இதுதான். ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அது எதனால் ஏற்பட்டது, அதற்கு நாம் எந்த அளவுக்கு காரணம் என உணர்ந்து அதை சரி செய்ய பார்க்க வேண்டும். அதை விடுத்து அவன் அதை சொன்னான், இவன் இதை சொன்னான் என அடுத்தவர் மீது பழியை போட்டு தன்னை நல்லவராக காட்டிக்கொள்பவர்கள் அநேகம் பேர். அதை உணராமல் பழி போட்டே பலர் வாழ்வார்கள். இது மிகவும் தவறான அணுகுமுறை. உலகத்திலேயே அடைக்க முடியாது கடன் அம்மாவின் பெத்த கடனும் அப்பாவின் வளர்த்த கடனும்தான். மரத்தில் இருந்து விழும் இலை மீண்டு கிளையில் போய்ச்சேர துடிக்காது. அது காற்று போகும் வேகத்துக்குதான் போகும். கடந்த காலத்தை சுமப்பவன் தான் காயப்படுகிறார். கடந்து போக பழகியவன் காற்றைப் போல் வாழ்கிறான். சில நேரம் நம்மை ஏமாற்றி நினைப்பவன் முன் நாமும் முட்டாள் மாதிரி தான் நடிக்க வேண்டும். எனவே எல்லாருக்கும் பாவம் பார்க்காமல் பல